சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரிச்சர்ட் ராப்போர்ட்டுக்கும் மேக்னஸ் கால்சனுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெங்கே செஸ் கிளாசிக் அப்படின்னு சொல்லி ஒரு டோர்னமெண்ட் நேற்றுக்கு வந்து ஜெர்மனியில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது நேரில் நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட். இது ஒரு செமி கிளாசிக்கல் மாதிரி வச்சுருக்காங்க. ஜென்ரலாக இது வந்து யூஸ்வலாக நடக்கக்கூடிய கிளாசிக்கல் ஃபார்மேட்டில் தான் நடக்கும். பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபப்ளி மேக்னஸ் தான் இதை சஜஷன் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருக்கு தானே வந்து கிளாசிக்கல் விளையாடுறது வந்து பிடிக்காது. ஸோ என்னன்னா இங்கே 45 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் டைமு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து ஏற்கனவே வந்து மேக்னஸ் வந்து ஆடிருக்காரு. இன்னும் கேட்டிங்கன்னா 2 டைம் வந்து வின் வேறு பண்ணியிருக்காரு. பட் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் என்னோட கருத்து கணிப்பு என்ன அப்படின்னா அவருக்காக தான் இந்த மாதிரி டைம் வந்து குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 சுற்று நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ரிச்சர்ட் ராப்போர்ட்டை பற்றி நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் அவரை பற்றின இன்ட்ரொடக்ஷனோ இல்லை அவர் எப்படி விளையாடுவார் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு பிளேயரு. இது வந்து ஒரு மாடர்ன் தாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ கடைசியாக நம்ம இவரோட கேம் பார்த்து வந்து ஆக்சுவலாக ப்ரகோட ஒரு கேம். ப்ரகோ வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க வேண்டிய கேமை இவரோட பிளண்டர் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் வந்து கடைசியாக பார்த்த கேம். இந்த கேம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம கடைசியில் என் ஸ்க்ரீனில் வைக்கிறோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த கேமை பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் ரிச்சர்ட் ராப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை மேக்னஸ் வந்து காரகான் டிஃபென்ஸ் வந்து விளையாடுறாரு. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே வேரியேஷன் வைஸ் இங்கே நம்ம டால் வேரியேஷன் வந்து பார்க்குறோம். ஸோ H4 அதாவது அட்வான்ஸ் கேரகானில் நீங்கள் நைட் F3 தான் மெயின் மூவ். சப்போஸ் நைட் F3 விளையாண்டிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஷார்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க. அல்லது நீங்கள் வந்து H4 விளையாண்டிங்க அப்படின்னு சொன்னால் டால் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து டால் வேரியேஷன் வந்து விளையாடுறாங்க. ஓகே, நீங்கள் கேரகான் டிஃபென்ஸில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 வேரியேஷன்ஸ் வந்து நான் வந்து இங்கே நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் அட்வான்ஸ் வேரியேஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன், கரப்பா வேரியேஷன், தத்தாக்குவார் வேரியேஷன், ஈவன் ஃபேண்டசி வேரியேஷன், எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பான் ஆஃப் பாட்மினி அட்டாக் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஈவன் டால் வேரியேஷன் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ H5க்கு அப்புறம் பிஷப் D3, அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் D3 நடக்குது. குயின் டெக்ஸ் D3, குயின் A5 செக், அதுக்கப்புறம் C3, அதுக்கப்புறம் E6 விளையாடுறாரு. E6க்கு அப்புறம் A4, பான் டு C5 அண்ட் தென் D டெக்ஸ் C5, குயின் டெக்ஸ் C5. இந்த ஓப்பனிங்கோட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஓகே நைட் F3க்கு அப்புறம் பேசலாம். இந்த வேரியேஷன் அல்லது இந்த ஓப்பனிங்கோட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரகான் வந்து ஒரு சாலிடான டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக சான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ். என்ன தான் வந்து பிளாக் வந்து இங்கே லீடிங் டெவலப்மெண்ட்டை சரியாக பண்ணலை அப்படின்னா கூட, ஏன்னா குயின் மூவ் வந்து 2 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் வந்து பிளாக்கை நம்ம எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ யாருக்காவது என்ன டிஃபென்ஸ் எனக்கு தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல அப்படி நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது குழப்பமாக இருந்தீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாலிடான ஒரு டிஃபென்ஸ்க்கு போகணும் அப்படின்னா நான் வந்து கேரகானை சூஸ் பண்ண சொல்லுவேன். அல்லது நான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிசிலியன் போகலாம். அப்படி இல்லை நான் வந்து ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் போகலாம். ஸோ இந்த 3 டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஸோ இங்கே வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, நிறையா மூவ்ஸ் நம்ம வந்து குயின் மூவ் பண்ணுவார். அப்படி இருந்துமே நம்ம ஒயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ நைட் A3 டெவலப் பண்ணுறாரு. நைட் C2 வர்றதுக்காகவும் ப்ளஸ் நைட் டு B5 வர்றதுக்காகவும். இந்த நைட் B5 தடுக்கிறதுக்கு இங்கே A6 கூட விளையாடலாம். அதுக்கப்புறம் நைட் C2 வந்துடும். நைட் டு D4 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனாக இருக்கும் நைட்டுக்கு. ஸோ பட் இதை கன்சிடர் பண்ணிவிட்டு மேக்னஸ் வந்து உடனே வெட்டிடுறாரு. பட் அதனால் இன்னமும் பாருங்கள் 3 பீஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, ஒயிட் இதனால் வின் பண்ண போகிறாரா, இந்த டெவலப்மெண்ட் லீடை வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. நைட் டு D7 ஆடுறாரு, கேன்சல் பண்ணிடுறாரு ரிச்சர்ட் ராப்போர்ட். அதுக்கப்புறம் நைட் E7 விளையாடுறாரு. இங்கே இந்த நிலையில் இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா அன்டிஃபெண்டாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு டிஃபெண்டர் மட்டும்தான் இருப்பாங்க. சரிங்க, இதை வெட்டலாமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. சரி வெட்டி தான் பார்க்கலாமேன்னு சொல்லி பார்த்தா நைட் டெக்ஸ் E5, குயின் டெக்ஸ் E5, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிங் சென்டரில் இருக்கிறத மறந்துடக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் லைட் ஸ்கொயரை வீக் பண்ணி வச்சுருக்கீங்க. குயின் B5 செக் ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்காக இருக்கும். கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் B7. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓகே நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பான் ஃபால் ஆகும். இல்லை நீங்கள் வந்து ரூக்கை மூவ் பண்ணக்கூடாது, பானும் வேணும் அப்படின்னா நீங்கள் குயின் B8 விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ குயின் B8 விளையாண்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து குயினை வந்து ரூக் B3 வந்து விளையாடலாம். ஸோ ஜஸ்ட் புட்டிங் ப்ரெஷர் அண்ட் தென் த்ரூ அவுட் த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே என்ன சொல்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு கன்வர்ஷனாக இருக்கும் ஒயிட்டுக்கு. வேகமாக வந்து பிஷப் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ரூக்கையும் வந்து எப்படியாவது 7th ரேங்கில் வச்சிட்டாரு அப்படின்னா கேம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பானுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து உசுர விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தான். அதனால் வந்து நைட் E7 வந்து விளையாடுறாருங்க மேக்னஸு.
ரூக் E1. இப்போ அந்த பானுக்கு பாதுகாப்பும் வந்தாச்சு. ரூக் டு C8, அதுக்கப்புறம் குயின் டு D1. குயின் டு D1க்கு அப்புறம் அவர் வந்து A6 ஆடுறாரு. A6க்கு அப்புறம் பிஷப் டு G5 போடுறாரு. பிஷப் G5க்கு அப்புறம் நைட் டு G6. ஜஸ்ட் இந்த பானுக்கு வந்து ப்ரெஷர். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணும்போது நைட் வந்து இங்கே அன்டிஃபைனடாக இருக்கும். அதனால் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட்டை வந்து G6 வந்து கொண்டு வராரு. நைட் G6க்கு அப்புறம் வந்து A5 வந்து விளையாடுறாரு ரிக்கட் ராப்போர்ட். அதுக்கப்புறம் மேக்னஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. இந்த நிலையிலே கூட திரும்ப அதே டவுட்டு. என்ன டவுட் அப்படின்னா இப்போ இந்த பானை வெட்டலாமா? ஏன்னா இப்போ வந்து நமக்கு 3 அட்டாக்கர் இருக்காங்க, 2 டிஃபெண்டர் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சரி ஓகே வெட்டி தான் பார்ப்போம். திரும்ப வெட்டினீங்கன்னா நைட் எக்ஸ் E5, நைட் எக்ஸ் E5, அதுக்கப்புறம் பிஷப் F4 இருக்கும். நீங்கள் F6 வச்சு பாதுகாப்பு கொடுக்கலாம். பட் உங்கள் கிங்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூவ் கண்டிப்பாக விளையாடணும்னு விருப்பப்பட மாட்டீங்க. அப்படியே விளையாடினா கூட ரொம்ப க்ரீடியாக விளையாடினா கூட நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரூக் B3, ரூக் E3 ஆர் ஈவன் குயின் A4 செக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து குயினை வச்சு பிளாக் பண்ணினாலும் கூட இந்த மாதிரி ஏற்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஓப்பனிங்லேயே உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீக்னஸ் க்ரியேட் ஆகும். இது லாங் டைம் வீக்னஸ் அப்படிங்கிறதுனால ஒயிட்டோட மேஜர் பீசஸ்க்கு அது டார்கெட்டாக அமையும். ஸோ இந்த காரணத்தினால தான் அவர் வந்து திரும்பவும் அதை வெட்டுறதுக்கு அவர் வெட்டவே இல்லை. அதுக்கு பதில் கேன்சல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் A4, ரூக் A4க்கு அப்புறம் ரூக் C8 வராரு. தென் ரூக் டு D4 போகிறாரு. ரூக் டு D4க்கு அப்புறம் ஃபைனலாக வந்து மேக்னஸ் வந்து இந்த பானை வெட்டுறாரு. வெட்டினதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பான் வந்து அப்பில் இருக்கிறாரு. இங்கே ஓகே இந்த H5 பான் வந்து அட்டாக்ல இருக்குது. ஸோ அதனால் பிஷப் F4 ஃபஸ்ட்டு விளையாடி நைட்டை பின் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறாரு. F6க்கு அப்புறம் ஃபைனலாக வந்து குயின் டெக்ஸ் H5 வந்து விளையாடுறாரு. குயின் டெக்ஸ் H5 விளையாடுனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா குயின் F7 ட்ரேட் பண்ணலாமா பார்க்குறாரு. இங்கே மேக்னஸ்னால இங்கே குயின் டு எக்ஸ் A5 விளையாட முடியுமா அப்படின்னா திரும்ப வந்து அந்த பானை இங்கே ஈஸியாக வந்து எடுத்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் பொசிஷனாகவும் அமையும். அதனால் அவர் குயின் F7 போய்ட்டு குயின் ட்ரேட் பண்ணலாம் பார்க்குறாரு. குயின் ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நைட்டால் வெட்டிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் 4th த்ரெட் இருக்குது. அதனால் ஒரு பிஷப்பை மூவ் பண்ணுறாரு. பிஷப் மூவ் பண்ணதுக்கப்புறம் கிங் H7, பான் டு G4, அதுக்கப்புறம் நைட் டு D8 போயிடுறாரு. நைட் டு D8 வந்துட்டு C6 வர்றதுக்கான முயற்சின்னு நினைக்கிறேன். ஸோ பிஷப் D6 போட்டு இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ரூக் வந்து G8 போயிடுது. அதுக்கப்புறம் ரூக் B4 வந்து B7 அட்டாக் பண்ணுறாரு. இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் B7 பானை விட்டு கொடுத்துட்டு A5 பானை வந்து வெட்டுறதுக்கு தயாராகிறாரு. ரூக் டெக்ஸ் B7, அதுக்கப்புறம் நைட் எக்ஸ் A5. கேம் வந்து ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ரூக் டு D7, அதுக்கப்புறம் நைட் C4 ரன்னிங் த பிஷப். ஸோ B3 விளையாட்டு வேணா வெட்டிக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆப்வியஸ்லி இது வெட்டுறது அந்தளவுக்கு நமக்கு லாபமாக தெரியாது. ப்ளஸ் இங்கே டபுள் அட்டாக்கும் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து மேக்னஸ் அந்த மாதிரி வெட்டல. அதுக்கு பதில் நைட் டு D2 போயிட்டு திரும்பவும் B3 பானை த்ரெட்டன் பண்ணுறாரு. ரூக் E2 வந்துட்டு அதை வந்து ஓகே இது தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நைட் டு D2 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். ஓகேங்களா? ஸோ 4th த்ரெட்டோட வருது. அதனால் நம்ம வேறு வழி கிடையாது அப்படின்றதுனால ரூக் E2 தான் போட்டாகணும் அப்படின்னு ரூக் E2 போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பான் ட்ராப் ஆகிடுது. பான் ட்ராப் ஆனாலும் ஓகே தான். இந்த பொசிஷன் வந்து இதனால் ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நைட் எக்ஸ் B3க்கு அப்புறம் பிஷப் E7 வந்து விளையாடுறாரு ரேப் போட். அதுக்கப்புறம் கிங் H6 விளையாடுறாரு. ஏன்னா இங்கே வந்து ஒரு த்ரெட் வருது பிஷப் இன்ட்டு F6 த்ரெட்டு. ஸோ கிங் F1க்கு அப்புறம் E5க்கு அப்புறம் ரூக் டு B2, ரூக் டு B2க்கு அப்புறம் ரூக் வந்து 7th ரேங்கில் போடுறதுக்கான முயற்சி. நைட் A5 போயிட்டு அதை தடுக்கிறாரு. பட் இருந்தாலும் ரூக் B6 போயிட்டு A பான் அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து பிளண்டர் பண்ணிடக்கூடாது நேச்சுரலாக விளையாடி இந்த மாதிரி. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரூக் வந்து ஃபால் ஆகிடும். அல்லது நீங்கள் செக்மேட் ஆகிடுவீங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். இங்கே அது நீங்கள் ட்ரை பண்ணுற இந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன ரிமைண்டர் என்ன அப்படின்னா வாரம் நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டை பற்றின ரிமைண்டர் தான். ஸோ இந்த மாதமும் கடைசி சண்டேவான 31ஆம் நம்ம டோர்னமெண்ட் நடக்க போகுது. நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். இல்லை யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இப்போ இந்த கேமை கண்டினியூ பண்ணோம். இந்த இடத்துல அந்த பஸ்ஸுக்கான ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட்டில் போடுங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை. ஏன்னா இந்த டைம் நான் வந்து காமிக்க போகிறது கிடையாது. ஸோ கேமில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவர் நைட்டை மூவ் பண்ணிடுறாரு. நைட்டை மூவ் பண்ணி ரூக் அட்டாக் பண்ணணும். அந்த பானை வந்து திரும்ப அவர் கிடச்சிருது. எக்ஸ்ட்ரா இருந்த பானை கொடுத்துட்றாரு. ரூக் A8 இப்போது சேலஞ்ச் பண்ணுறாரு ரூக்கை. ஸோ ரூக் இன்ட்டு A8, அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு A8, அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் D5. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரிக்கட் ராப்போர்ட் வந்து ஒரு பானை அப்பில் இருக்கிறாரு. பட் ஓகே தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அது வீக் பானுன்றதுல எப்போ வேணால் அது ஃபால் ஆகிடும். ஸோ ரூக் டு A2 ஆக்டிவாக விளையாடுறாரு மேக்னஸ். பிஷப் டு C5 கவரிங் F2, ரூக் டு C2க்கு அப்புறம் இங்கே வந்து ரூக் டு D3 விளையாடி அந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. பட் இந்த பானை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு சிவியரான அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு மூவ் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. அதுதான் வந்து ரூக் டு D7. இது நிறைய பேருக்கு நேச்சுரலாக பார்த்தாலே தெரியும். பட் இங்கே டைம் ப்ரெஷர் 2 பேருக்குமே எக்கச்சக்கமான டைம் ப்ரெஷர். லைக் ரிக்கட் ராப்போர்ட்டுக்கு 1 நிமிஷமும் மேக்னஸ் கால்சனுக்கு 14 வினாடிகள் மட்டுமே இருக்குது. கிட்டத்தட்ட இன்க்ரிமெண்ட்டில் தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
இந்த காரணத்தினால அவர் வந்து இந்த ரூக் டு D7 ஐடியாவை மிஸ் பண்ணுறாரு. மேபி கொஞ்சம் டைம் இருந்தால் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ரூக் டு D7 ஐடியா என்ன அப்படின்னா, சிம்பிளாக இந்த ஜி பானை வெட்டிட்டு அடுத்து இந்த பானை எல்லாம் டார்கெட் பண்ணுறது தான் ஐடியா. இதுக்கு நேச்சுரலாக நீங்கள் வந்து ரூக் டேக் C3 விளாண்டிங்கன்னா பிஷப் F8 விளாட முடியும். அதுக்கப்புறம் இந்த பானை காப்பாற்றவே முடியாது, ஏன்னா பின் பண்ணியிருக்கிறோம். அல்லது இதை காப்பாற்றுற முயற்சியில் நம்ம கிங்கை மூவ் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் பிஷப் F8 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம வந்து செக் இந்த பக்கம் கொடுக்க போகிறோம். இன்ஃபேக்ட் அது வந்து செக்மேட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அல்லது இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா கிங் H7. கிங் H7னா நீங்கள் இந்த பக்கம் பின்னில் மாட்டிக்கிறீங்க. அப்பயும் பிஷப் F8 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் G7. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு பான் அட்வான்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவருக்கு. பட் கேமில் ரூக் D3 விளையாடுறாரு. பட் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் ஒரே வாரத்தில் 2வது முறையாக நைட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டர் பண்ணுறாரு. ஸோ நைட் டு D2 செக் கொடுக்குறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளண்டர். ஏன்னா இது நீங்கள் வந்து இது பாஸே பண்ண சொல்ல தேவையில்லைன்னா அவ்வளோ பெரிய ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு பிளண்டர். ஓகே, டைம் ப்ரெஷர், பட் இருந்தாலும் இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றது தான். ரூக் டேக்ஸ் D2 விளையாடிடுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு மேக்னஸ் கால்சன். ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர்க் இருக்குது. ஃபோர்க்கு அப்புறம் நிறையா எதுவுமே இருக்காது உங்கள்கிட்ட. பிஷப் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கும். ஈஸியாக வந்து கன்வர்ஷன் பண்ணிடுவார். அல்லது நம்ம வந்து சரி ஓகே போன வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லி ரூக் டேக்ஸ் D2க்கு அப்புறம் ரூக் இன்ட்டு C3 கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் E3 செக் எனிவே. அதுக்கப்புறம் கிங் G6 H5 அண்ட் தென் கிங் H7. தென் அதே ஐடியா திரும்ப கோயிங் ஆஃப்டர் தி G7 பான். ஸோ இந்த மாதிரியான ஒரு டார்ச்சரான ஒரு என் கேம் இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரிசைன் பண்ணிடுறாரு மேக்னஸ் கால்சன். ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.